சில பேர் இருப்பாங்க எப்படி அப்படின்னா, என்னை யாருமே புரிஞ்சுக்கவே மாட்றாங்கப்பா அப்படின்னு சொல்லி புலம்பிட்டே இருப்பாங்க. ஏங்க நான் கேட்குறேன், நம்மளால புரிஞ்சுக்க முடியுதா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம திடீர்னு டென்ஷன் ஆயிடுறோம், திடீர்னு ஹாப்பியா இருக்கோம், திடீர்னு நல்லபடியா பேசுறோம், திடீர்னு பார்த்தீங்கன்னா மூஞ்சி தூக்கி வச்சுக்கிறோம். நமக்குள்ளேயே நிறைய எமோஷன்ஸ் வருது, நமக்குள்ளேயே நிறைய ஸ்டேட்ஸ் வருது. நம்மளே நம்ம இன்னும் புரிஞ்சுக்கல. அப்புறம் எப்படிங்க மற்றவங்க நம்மளை புரிஞ்சுப்பாங்கன்னு நம்ம எதிர்பார்க்க முடியும்? அடுத்தவங்க நம்மளை புரிஞ்சுக்கிட்டா சந்தோஷம். புரிஞ்சுக்கலன்றதுக்காக வருத்தப்பட்டு என்ன ஆக போகுது? நீங்க வருத்தப்பட்டாக்கா அவங்க உங்களை புரிஞ்சுப்பாங்கன்னா தாராளமா படுங்க. ஆனா அப்படி இல்லை இல்லைங்களா? எல்லாராலையும் நம்மள 100% புரிஞ்சுக்கவே முடியாது. ஏன்னா நம்மளையே நம்மளால 100% புரிஞ்சுக்க முடியாது. நம்மளோட எமோஷன்ஸ் அப்பப்போ மாறுறதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட பேச்சுக்கள், நம்மளுடைய நடவடிக்கைகள்லாம் மாறதான் செய்யும். இப்போ பாவம் அவங்க எப்படிங்க அதை புரிஞ்சுப்பாங்க? ஸோ இனிமேல் யாருமே என்னை யாருமே புரிஞ்சுக்கல, என்னோட ஃபீலிங்ஸ்க்கே மதிப்பு கொடுக்கல, இந்த மாதிரிலாம் யோசிக்காதீங்க. நீங்கள் உங்களை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். உங்கள் ஃபீலிங்ஸ்க்கு நீங்கள் முதல்ல ரெஸ்பெக்ட் கொடுக்க பாருங்கள்.